guys, welcome to my channel Cricket Forever. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், MS தோனி அவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஜூலை 7 அவருடைய பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக அவரோட லைஃப் ஜர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தோனி வந்து பார்த்தீங்கன்னா 1981 ஜூலை 7 1981 ராஞ்சியில் பிறக்கிறாரு. ஒரு சாதாரண ஃபேமிலி தான். அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்மால் ஏஜில் அவரோட பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் அண்ட் ஃபுட்பால் தான். ஃபுட்பாலில் ஒரு கோல் கீப்பராக இருக்கார். ஸோ ஒன் டே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் விளையாடிருப்போ அவங்களுக்கு பார்த்தா விக்கெட் கீப்பர் இது மிஸ் ஆகுது. ஸோ அதனால் தோனியை கூப்பிட்றாங்க விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்கு ஸ்கூல் மேட்ச்சில். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் டுவர்ட்ஸ் அவரோட லவ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டுவர்ட்ஸாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதுலேருந்து அவர் ஒரு கிரிக்கெட்டராக மாறினார். பட்னா ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் இந்தியன் ரயில்வேஸில் ஒரு டிடிஆர் டிக்கெட் செக்கர் ஜாபுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸில் மேட்ச் விளையாட சான்ஸ் கிடைக்கிது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அங்கேருந்து எல்லாராலையும் நோட்டீஸ் பண்ணப்படுறாரு. சூப்பராக ஆடுறாரு அவருடைய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு டைமில் பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் வந்து ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கங்குலியும் பிசிசிஐயும் ஒரு அதிரடி முடிவு எடுத்தாங்க. என்னென்னா இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை கொண்டு வரணும், அவங்க டேலண்ட் இது கொண்டு வரணும், இந்தியன் டீம் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் அடுத்த ஃபியூச்சர்னு இது பண்ணுறப்ப அப்படி எடுத்த ஒரு 4 பிளேயர்ஸ் தான். அதில் ஒருத்தர் தோனி. அந்த 4 பிளேயர்ஸ் யாருன்னா ஜகீர் கான், யுவராஜ் சிங், MS தோனி அண்ட் ஹர்பஜன் சிங். இவங்க 4 பேரே கொண்டு வராங்க. MS தோனி பார்த்திங்கன்னா 2004 or 5 நினைக்கிறேன், 2000 அது இயர் கரெக்டாக ஆகல. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸில் தான் வந்து டெபியூ ஆகுறாரு. ஃபஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்கன்னா 0 ரன் அவுட்டு. அந்த சீரீஸில் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரன் அடிக்கிறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு சான்ஸ் கிடச்சும் அவரால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியல. சூப்பரான நல்ல பொட்டென்ஷியல் நல்ல இதோடு தான் வந்தார் இந்தியன் டீமுக்கு. பார்த்தா எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ண முடியல. ஸோ அடுத்ததில் இருப்பாரா என்னப்போ கங்குலி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, தோனி மேலே நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, அவர் எபிலிட்டி நிறைய இருக்குது, ஆனால் இன்னும் அவரால் அது வெளிப்படுத்த முடியல, வெளிக்கொண்டு வர முடியல. ஸோ அதனால் நாங்கள் அடுத்த சீரீஸும் கண்டிப்பாக கொடுக்கணும். பாகிஸ்தான் சீரீஸ் கூப்பிட்டு போனாங்க. அதெல்லாம் பண்ணால் தோனி ஃபென்டாஸ்டிக்காக ஆடுறாரு. ஒரு 148 அடித்தார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் நோட்டீஸ் பண்ணப்படுறாரு. நிறைய ஏட்டர்ஸாக இருந்தவங்க அவருடைய ஃபேன்ஸாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்த அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் கூட பார்த்தோம் 183 நாட் அவுட். 2006 ஜெய்ப்பூரில் இது பண்ணுறாரு 183 நாட் அவுட். கங்குலியோட பொசிஷனில் வராரு 1 டவுனில் செம்ம அடி அடிக்கிறாரு. ஏன்னா சேசிங் ஒரு 300 கிட்டன்றப்ப சச்சின் டெண்டுல்கர் ஏரியாவே அவுட் ஆகிட்டார். தோனி பார்த்தீங்கன்னா 183 ஆஃப் ஜஸ்ட் 145 பால்ஸ் தான். தீபாவளி ஏனோ அதுக்கப்புறம் பார்த்தா 4 மாதம் கழிச்சப்போ முன்னாடியே பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸை காமிச்சார் MS தோனி. சூப்பராக இருந்தார். அங்கேருந்து பார்த்தா எல்லாராலையும் நோட்டீஸ் பண்ணப்படுறாரு. அங்கே தான் தோனினா யாருன்னு தெரிய ஆரம்பிச்சது அந்த 183 நாக் அப்புறம் தான். அப்புறம் பார்த்தா 2007 ODI வேர்ல்டு கப் இந்தியா ரொம்ப சுமாராக இருந்தாங்க. பங்களாதேஷ் கிட்டலாம் அவுட் ஆகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் அதே இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா அது வந்து விளையாடல. தோனி தான் கேப்டனாக போட்டாங்க. ஸோ எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னால் இந்த டீமில் எங்கடா கப் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப தோனி கூட்டு போய் கப் அடிக்க வச்சார். சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு ஒரு யங் பஞ்ச் ஆஃப் பாய்ஸை வச்சுட்டு கப்பே வின் பண்ணிட்டு கப்பே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிட்டு வந்தார். அது யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ரைவல்ஸான பாகிஸ்தானோட தான். ஸோ சூப்பராக அதிலும் நல்லா டீமை லீட் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப் இந்தியாவுக்காக வாங்கி தந்தார். அதுவும் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சீரிஸ் பார்த்தா சூப்பராக வின் பண்ணார். 2010 பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் அந்த ICC மேட்ச் வாங்கினாங்க. அப்புறம் 2011 ODI வேர்ல்டு கப் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அது காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கருடைய லாஸ்ட் வேர்ல்டு கப். இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சு 28 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேறு நடக்குது, தோனி வேறு கேப்டன். ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு. தோனி வந்து பார்த்திங்கன்னா அதிலே சூப்பராக லீட் பண்ணி குவார்ட்டர் ஃபைனலில் ஆஸ்திரேலியா ரிக்கி பாயிண்டிங் கேப்டன்சில் உள்ள ஆஸ்திரேலியாவை அடிச்சுட்டு செமிஃபைனல் ஒரு ஸ்ட்ராங்கான பாகிஸ்தானே அடிச்சுட்டு இந்தியா பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் போனாங்க. ஸ்ரீலங்காவோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 275 ஒரு பெரிய டார்கெட். ஜெயசூர்யா அதில் 100 அடித்தார் ஸ்ரீலங்காக்காக. பெரிய டார்கெட்டு 275. இந்தியாவை பார்த்தீங்கன்னா அந்தளவு நல்லா ஸ்டார்ட் பண்ணல. ஷேவாக் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக்கு, சச்சின் டெண்டுல்கர் 14, 31 for 2. இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ரொம்ப ப்ரெஷர் தான். கம்பீர் கோலியும் நல்லா ஸ்டாண்ட் போட்டானா. கம்பீர் ஒரு 97, கோலி ஒரு 35. தோனி பார்த்தீங்கன்னா அப்படி கோலி ஒரு 35 அவுட்டாக இருப்போம். இந்தியா பார்த்தீங்கன்னா 118 for 3 இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 டவுனுக்கு அப்புறம் பார்த்தா யுவராஜ் சிங் தான் எப்போவுமே அந்த டோர்னமெண்ட்டில் வருவார். பார்த்தா தோனி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவரும் பார்த்தீங்கன்னா 3 டவுனில் வந்தார். அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. கொஞ்சம் கூட ஒரு 50 கூட அடிக்கல. சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. பார்த்தீங்கன்னா கேப்டன்சி அந்த ப்ரெஷரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்து ஆடினார். சூப்பராக ஆடினார். உங்களுக்கே தெரியும் 91 நாட் அவுட் 79 பால்ஸில் இந்தியா வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கான முக்கியமான நாக்கே அதுதான். கம்பீரோட நாக்கும் சேர்த்து சூப்பராக ஆனார். இந்தியா பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்பை தூக்குனாங்க. சச்சின் டெண்டுல்கர் அவருடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பை தூக்குனார். ஏன்னா நிறைய இந்தியன் கிரிக்கெட்டுக்காக அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஃபஸ்ட் வேர்ல்டு கப்பை தூக்குனார். தோனி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு.
வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இது டோனி வந்து பார்த்தா வின் பண்ணி கொடுத்தாரு. அகேன்ஸ்ட் இங்கிலாந்து சூப்பராக வந்து பண்ண வின் பண்ணி கொடுத்தாரு. 130 தான் டார்கெட், அதே பார்த்தா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இதுவாக இருக்குது. சிஎஸ்கேக்காக கேப்டன் பண்ணி சிஎஸ்கே ஒரு ஐக்கானாகவே இருக்கார் அவர். 5 ட்ராஃபிஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. 2010, 11, 18, 21, 23. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2016-17 சிஎஸ்கே பேன் பண்ணாங்க. ஸோ அதுவும் 2022, 24, 25 இது சீசன்ஸ் தவிர சிஎஸ்கேவே மீது எல்லா சீசன்லையுமே ப்ளே ஆஃப்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 10 times ஃபைனல்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கேப்டன் தான் எம்எஸ் தோனி. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபீல்ட் செட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவார். ஸ்ட்ராட்டஜிஸும் ஃபார் எக்ஸாம்பிள் 2010 வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs எம்ஐ ஃபைனலில் போலார்க்கு அகேன்ஸ்டாக அந்த ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டு வச்சது. அப்புறம் 2023 குவாலிஃபயர் 1ல் சிஎஸ்கே ஜிடி மேட்ச்சில் குவாலிஃபயர் 1ல் சேப்பாக்கில் பண்ணால் ஹார்திக் பாண்டியாவுக்கு கவர்ஸில் கரெக்டாக ஃபீல்டு வச்சது. ஸோ அந்த மாதிரி பண்ண நிறைய ஸ்ட்ராட்டஜிஸாகவும் பண்ணுவார். அதே மாதிரி மைண்ட் கேம்ஸும் விளையாடுவார். ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய சீரிஸ் ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு செலிப்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ நம்ம ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு பெரிய இதுவாக மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செலிப்ரேட் பண்ணக்கூட அதே மாதிரி மைண்ட் கேமும் இது பண்ணியிருக்காரு. ஸோ டோனி பண்ணால் ஒரு மிகப்பெரிய டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் சூப்பராக இது பண்ணுவார். ஃபீல்ட் செட்டிங்ஸும் பார்த்தா கரெக்டாக அந்த பிளேயர்ஸோடைய ஆப்போனன்ட் பிளேயர்ஸோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சு சூப்பராக பண்ணார். ஸோ டோனி பார்த்தா ஒரு மிகப்பெரிய கேப்டன் தான், மிகப்பெரிய லெஜண்ட். அதே மாதிரி பண்ணால் டோனிக்கு வாழ்க்கை ஒரு வட்டன்ற மாதிரி. ஏன்னா அவர் டெபியூட் பண்ண ஃபஸ்ட் மேட்சும் ரன் அவுட்டு தான், லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்சும் பண்ண ரன் அவுட் தான். ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தா இந்தியா vs பங்களாதேஷ் ஓடிஐ மேட்ச் 2004 டெபியூட் பண்ணார். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்தியா vs நியூசிலாந்து ஓடிஐ வேர்ல்டு கப் செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா விளையாண்டார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ஒரு எமோஷனலான மூமெண்ட். அது எமோஷனலான ஒரு மூமெண்ட். 77 ரன் அவுட் ஆகிடார். இந்தியா பார்த்தா வேர்ல்டு கப் செமிஃபைனல் அவுட் ஆகிடுவாங்க. டோனிக்கு பார்த்தா ஒரு சரியான ஃபேவரல் கூட கிடைக்கல. அதே மாதிரி பார்த்தா 2020 ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ஈவினிங் 7:29 அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ டோனி மாதிரி ஒரு பிளேயரை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். பட் வி ஹேவ் டு மூவ் ஆன். பட் டோனி பண்ணால் சூப்பர் பிளேயர், சூப்பர் கேப்டன், விக்கெட் கீப்பர். 2017 100 ஸ்டெம்பிங்ஸ் பண்ணார். ஸோ டோனி பண்ண ரெக்கார்டே கிடையாது. ஓடிஐயில் பார்த்தா 300 மேட்ச் மேலே ஆடிருக்காரு. 75+ 50s அடிச்சிருக்காரு. 11 hundreds அடிச்சிருக்காரு. ஸோ டோனி பண்ண ஒரு மிகப்பெரிய பிளேயர் தான். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டோனி. ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.